ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி சிக்கன் மிளகு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மிளகு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் சோம்பு சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடவே நீல வாக்கில் நறுக்குன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதை இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துருக்கேங்க. சின்ன தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, பெரிய தக்காளினா ஒரு அரை தக்காளி சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இதில் வந்து மிளகோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா அது காரம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஸோ நம்ம வந்து தக்காளி வந்து ரொம்ப குறைச்சி போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம சிக்கனை வந்து வேக விடணுங்க. இதுக்கு வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. சிக்கன்லேயே வந்து தண்ணி தேவையான அளவு இருக்கும். அதே வந்து நமக்கு சிக்கன் வந்து குக் ஆயிரும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. மிளகோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் சில்லி பவுடர் கம்மி பண்ணிவிட்டு மிளகை வந்து காரம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் போல் மிளகு பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சில்லி பவுடரை வந்து கம்மி பண்ணிடுங்க. மிளகோட ஃப்ளேவர் தான் நமக்கு ஜாஸ்தியாக தெரியணும், அதனால் மிளகை தான் நம்ம நிறைய சேர்த்துக்கணும் இதில். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த மசாலாவோடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிடலாம் மூடி வச்சு. இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து மிளகு வந்து அடிக்கடி சாப்பிட்ணுங்க. டெய்லி ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி மிளகு நம்ம பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே டயத்தில் ரெசிபியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம திரும்ப ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட மிளகு கறி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃபைனலாக வந்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து கார்னிஷ் கொடுத்துடலாம். கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான சிம்பிளான ரெசிப்பியை. அதுவும் இந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப அவசியமான மிளகு கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.